முகமது அலி ஜின்னாவால் வீழ்ந்த அத்வானி. அம்பேத்கரால் சுயசூனியம் வைத்து கொண்ட அமித்ஷா. கண்டனங்களுக்கு மத்தியில் அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு விளக்கமளித்த அமித்ஷா. மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தலைமை வகிக்கும் பா.ஜ.கவை உருவாக்கிய நிறுவன தலைவர்களில் ஒருவரான அத்வானி முகம்மது அலி ஜின்னாவை புகழ்ந்து பேசியதால் அரசியல் உலகில் அஸ்தமனமாகி போனார். அதேபோல இன்று அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதால் பா.ஜ.கவின் சாணக்கியரான இரும்பு மனிதரான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உச்சகட்ட அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார். ஆர்.எஸ்.எஸ். என்கிற இந்துத்துவ இயக்கம் காலந்தோறும் பல்வேறு அரசியல் குழந்தைகளை உலவ விட்டிருக்கிறது. இந்து மகாசபை, ஜனசங்கம் தொடங்கி இன்றைய பாரதிய ஜனதா வரை பல்வேறு அவதாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி என்ற இன்றைக்கு இந்தியாவையே மூன்றாவது முறையாக கட்டி ஆளுகிற கட்சியை உருவாக்கியவர்கள் 2 பேர். ஒருவர் அடல் பிகாரி வாஜ்பாய், மற்றொருவர் லால்கிஷன் அத்வானி. பா.ஜ.கவின் 2 பெரும் தலைவர்கள் ஒருங்கிணைந்தே பயணித்ததால் இன்றைக்கு இத்தகைய விஸ்வரூப வளர்ச்சியை பா.ஜ.க பெற்றிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை பா.ஜ.க கைப்பற்றிய போது வாஜ்பாய் பிரதமராக, அத்வானி துணை பிரதமராகவும் பதவி வகித்தனர். வாஜ்பாய்க்கு பிந்தைய காலத்தில் 2014ஆம் ஆண்டு அத்வானிதான் பிரதமர் வேட்பாளராக கருதப்பட்டார். ஆனால் குஜராத் வன்முறையால் தம்மால் காப்பாற்றப்பட்ட நரேந்திர மோடியையே ஆர்.எஸ்.எஸ். பா.ஜ.கவும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியது. அத்துடன் அத்வானி எனும் சகாப்தத்தின் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனமாகிவிட்டது. இன்றைக்கும் அத்தனைக்கும் மவுன சாட்சியாகவே வாழ்வின் இறுதி நாட்களில் இருக்கிறார் அத்வானி. அத்வானியும் இரும்பு மனிதராக, 2வது சர்தார் வல்லபாய் பட்டேலாகவே பா.ஜ.கவினரால் இந்துத்துவ சக்திகளால் கொண்டாடப்பட்டவர்தான். அப்படியான வல்லமை பெற்ற அத்வானியின் அரசியல் அத்தியாயம் ஏன் முடிந்து போனது? வாழ்நாள் கனவான பிரதமர் பதவி எட்டா கனியாகவே அத்வானிக்கு போனது எதனால்? ஒரே ஒரு காரணம்தான். பாகிஸ்தானுக்கு சென்ற அத்வானி முகம்மது அலி ஜின்னாவை வானளாவ புகழ்ந்து பேசியிருந்தார். அதிதீவிர இந்துத்துவ சக்திகளுக்கு பாகிஸ்தானும் இஸ்லாமியர்களும் ஜின்னாவும் ஒவ்வாமை. அப்படி ஒவ்வாமை ஜென்மவிரோதியான ஜின்னாவை எப்படி அத்வானி புகழ்ந்து பேசலாம் என்பதுதான் ஆர்.எஸ்.எஸ். பா.ஜ.கவின் அதிகார குழுவுக்கு அதிர்ச்சியை தந்தது. நாக்பூர் முதல் டெல்லி வரை அத்வானி மீதான அதிருப்தி சுனாமி பேரலையாக எழுந்தது. ஜின்னா என்கிற மனிதரை பற்றி ஒரே ஒரு முறை புகழ்ந்து பேசியதால் அத்வானி என்கிற இரும்பு மனிதர், 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல் செல்லாக்காசு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட கொடுமையை இந்த தேசமும் இப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நிலைமைதான் இன்றைக்கு அமித்ஷாவுக்கும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பா.ஜ.கவின் சாணக்கியர், இரும்பு மனிதர், நவீன வல்லபாய் பட்டேல் என்ற புகழுரைகளுக்குச் சொந்தக்காரர் அமித்ஷாதான். பிரதமர் மோடி அமித்ஷா இணையர் ஆட்சி என்றுதான் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் ராஜ்நாத் சிங்குகளும் சிவராஜ் சிங் சவுகான்களும் நிதின் கட்காரிகளும் ஊடுருவ மோடிக்கு அடுத்தவர் அமித்ஷாவா இப்போது என்கிற திரிசங்கு நிலைக்கு மெல்ல மெல்ல தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படியான ஊசலாட்ட சூழ்நிலையில்தான் அண்ணல் அம்பேத்கர் எனும் பெருநெருப்பின் மீது கையை வைத்து சூடு போட்டு கொண்டிருக்கிறார். இதோ அமித்ஷாவுக்கு மோடி வக்காலத்து வாங்குகிறார். பிரஸ் மீட்டில் 5 மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள். ஆனால் இவை எல்லாம் அமித்ஷா என்கிற ஆலமரத்தை தாங்கி பிடிக்க என்பது இன்றைக்குதான். இவை எல்லாம் அமித்ஷா என்கிற இன்றைய இரும்பு மனிதரின் எதிர்காலம் அத்வானி போல ஆகிவிடலாம் என்பதற்கான எச்சரிக்கைதான். இந்த பதற்றத்தைத்தான் டெல்லி பிரஸ் மீட்டில் இந்த நாடே பார்த்து கொண்டிருந்தது என்பதை அமித்ஷா புரிந்து கொண்டால் சரி. இனியேனும் சுயமாக சூனியம் வைக்காமல் சூதானமாக இருக்க வேண்டியவர் அமித்ஷாதான். இந்நிலையில் இந்தியாவில் அரசியல் சாசன சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் நாடாளுமன்றத்தில் உள்ள 2 அவைகளிலும் கடந்த 4 நாட்களாக சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி, பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் பேசினர். இந்த விவாதத்தின் முடிவில் மாநிலங்களவையில் டிசம்பர் 17, 2024 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அப்போது அவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்
அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு சொல்லியிருந்தால் அவர்களுக்குச் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும். அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதில் பாஜக மகிழ்ச்சியடைகிறது. ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்தும் காங்கிரஸ் கட்சி பேச வேண்டும் என்று பேசினார். அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அமித்ஷா பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, திமுக எம்பி டி.ஆர். பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து கையில் அம்பேத்கர் புகைப்படம் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். மேலும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஜெய் பீம் என முழக்கமிட்டனர். இதையடுத்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. அமித்ஷாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் தற்போது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில், நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல. எனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டுமே வைத்து திரித்து சிலர் குறை சொல்கிறார்கள். மோடியின் அரசாங்கம்தான் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது. அம்பேத்கரின் சட்டத்திற்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் தான். அம்பேத்கரை பற்றி நேரு குறை கூறியிருக்கிறார். காங்கிரஸ்தான் 2 முறை அம்பேத்கரை தோல்வி அடையச் செய்தது. ஆனால் அம்பேத்கரின் வரலாற்று புகழை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது பாஜக அரசுதான். அம்பேத்கர் குறித்து எனது முழு பேச்சையும் கேட்க வேண்டும் என விளக்கமளித்து பேசி வருகிறார்.